நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நேரமாக ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கல, லைன் கிடைக்கலையா? வா, நான் லைன் தரேன். என்னதான் உன் பிரச்சனை? நான் இந்த கேஸில் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு? ஓகே, குணா கேட்டவன் தான், அவன் பொறுக்கிதான். அதுக்காக யார் வேணும் உன்னை கொலை பண்ணிடலாமா? இப்படி போலீஸை வேலை செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இந்த காரணத்துக்காக உன்னை பிடிச்சிட்டு போய் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி உதைக்க முடியும். அது ஏதோ ஃபேமிலி மேலே இருக்க அஃபெக்ஷன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அதனால உன்னை விடுறேன். குணாவை கொலை பண்ணது யாராக இருந்தாலும் சரி, தப்பிக்கவே முடியாது. இன்னும் 2 நாள், 2 நாள் உள்ளே இருப்பாங்க. அனாவசியமாக இப்படி ஃபோன் பண்ணுறது, டைவர்ட் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். புரியுதான்னு கேட்டேன். யாரோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் துடிக்குதுன்னு தெரியுது. கஷ்டம், என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால் இப்படி தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? அப்படி பண்ணனா கையை காலை உடச்சி உள்ளே வச்சிருவேன். கிளம்பு. காலையில அந்த பையன் குணோட அப்பா வந்திருந்தாரு. கொலை பண்ணது யாருன்னு தகவல் கேட்டாங்க சார். உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க சார். நாளைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு சார். இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில் சுற்றி எல்லாமே மதி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட தான் வருது. மதி ஃபேமிலியில் தான் யாரோ ஒருத்தர் இதை பண்ணியிருக்கணும். ஏன் எதுக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். சார், ஜனனிங்கிற ஒரு பொண்ணு வந்திருக்காங்க சார். உள்ளே வர சொல்லட்டுங்களா? வர சொல்லுங்கள். ஓகே சார். நீங்கள் போங்க. ஓகே சார். ஹாப்பி பர்த்டே. இந்தாங்க. தேங்க்யூ. சர்ப்ரைஸ். எப்படி ஏன் பர்த்டே? ஐம் அ ஜர்னலிஸ்ட். இது கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா? ஓ, பிரில்லியன்ட், ரியலி பிரில்லியன்ட். உட்காருங்க. இப்போ ஏன் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணல? நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, கரெக்ட்ல. இப்போ யூஆர் ஆன் லீவ், ரைட்? ஆமா. அது என்ன சென்னையை விட்டுட்டு பெங்களூர்? எதுக்கு ஒரே இடத்துல ஒர்க் பண்ணணும்? வேற டிஃப்ரெண்டான இடத்துல ஒர்க் பண்ணலாமேனு தான். யா, யூ ரைட். சரி, நான் டைம் நிறைய எடுத்துக்க விரும்பல. விஷ் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். ஓ, தேங்க்ஸ் அகைன். இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் வெரி யூனிக். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஒரு ரிப்போர்ட்டரா வந்தேன், பட் சில விஷயங்களை மாற்றி சொன்னேன். அப்படி இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்க பேசுறது ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரிட்டி, ஸ்மார்ட் அண்ட் எனர்ஜெட்டிக் கேர்ள் யாருக்கு தான் பிடிக்காது? நிஜமாங்க, நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்.
பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணுமே. Why don't we go out and have something, maybe a coffee? Very nice of you. அப்போ ஈவினிங் ஐ திங்க் 5 will be right. 5 o'clock. 5 o'clock நம்ம வெளியே போகலாமா? ஓகே. இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தா. ஃப்ரீ தான். Then I'll do one thing. I'll give you a call and I'll pick you up. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நீங்க பிளேஸ் சொல்லுங்க, I'll be there. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸை காட்ட போகிறேன். ஸோ ஈவினிங் 5 o'clock மீட் பண்ணுறேன். Done. Okay, happy birthday. Yeah, thanks. ஆமா, எங்க போறோம்? It's a surprise. அது எங்கன்னு சொல்லாமே. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிடும் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்களே பார்க்கும்போது புரியும். உங்களை விஷ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஒரு ட்ரீட் வைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நானும் நீங்கள் விஷ் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. சர்ப்ரைஸ், எனக்கும் சர்ப்ரைஸ் தான். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க. இது யார் வீடு? ஏன் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கா? இல்ல, நாம ரெஸ்டாரண்ட் போறோம்னு நினைச்சேன். நீங்க இங்க வீட்ல சர்ப்ரைஸ்ன்னு சொன்னல, அது இதுதான். வாங்க. ஏன் அங்கே நின்ட்டீங்க? வாங்க. தெரிஞ்சவங்க விடுதாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்றேன், வாங்க. ஹலோ, போலாமா? இல்ல, நான் வரல. ஏன்? இந்த வீடு உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுமா? இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா? பர்த்டே ட்ரீட்னு போய் சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது எல்லாமே டிராமா. நான் கிளம்புறேன். சார், இந்த பொண்ணு தான் சார், இந்த பொண்ணு தான் சார். இந்த பொண்ணு சார், இதே பொண்ணு சார். அன்னைக்கு வீட்ல இருந்து ஓனது இதே பொண்ணு தான் சார்.
இந்த கொலையை பண்ணீங்க? நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்க, எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க, ஏன் பண்ணீங்க? குணாவோட பேரண்ட்ஸ் அங்க வந்தோட அங்க நீங்க ஓடி இருக்கீங்க. அத்தனை மணிக்கு அங்க வருவாங்க நீங்க எதிர்பார்க்கல. அவங்க வந்தோட நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இல்ல, நான் கொலை பண்ணல. அப்ப அங்க அத்தனை மணிக்கு உங்களுக்கு என்ன வேலை? ஏய், நீங்க உண்மையா சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. புரிஞ்சுக்கோங்க. இந்திராவ குணா அங்க வர சொன்னதுனால இந்திரா அங்க போயிருக்கா. அப்பதான் அவ செத்து போனதை பார்த்து பயந்துட்டு என்கிட்ட வீட்டுல வந்து சொன்னான். அவ பயத்துல பேக் அங்க விட்டுட்டு வந்துட்டா. அதை எடுக்க தான் போனேன். அப்படியா? அப்புறம் இந்திரா போனப்பவே குணா இறந்து போயிட்டான். நான் அதுக்கப்புறம் தான் போனேன். அப்ப நான் எப்படி கொலை பண்ணிருக்க முடியும்? Brilliant. Good. Very brilliant. அப்போ குணா இந்திராவை நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். ரைட்? இந்திரா அங்க போறதுக்கு முன்னாடியே குணா அங்க இறந்து கிடந்திருக்கான். அப்படின்னா கொலை அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ரைட்? ஆமா. இந்திரா அங்கிருந்து வந்து இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி நீங்க மறுபடியும் குணா வீட்டுக்கு போகும்போது டைம் 12:40. ரைட்? அந்த டைம் தான் இருக்கும். அப்பதான் குணாவோட பேரண்ட்ஸ் உங்களை பார்த்துருக்காங்க. நீங்களும் அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணிருக்கீங்க. ரைட்? நீங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் ஏன் ஓடுனீங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அந்த மாதிரி தான் பதட்டப்படுவாங்க. நான் என்ன கேட்க போறேன்னா, இந்திரா குணா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க குணா வீட்டுக்கு போயிருக்கீங்க. ஏன்? இந்திரா குணா வீட்டுக்கு 8 மணிக்கு போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க குணா வீட்டுக்கு போயிருக்கீங்க. அது எதுக்கு தெரிஞ்சுக்கலாமா? எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. சொல்லுங்க, எப்படி கொலை பண்ணீங்க? நான் கொலை பண்ணல. இதையே இன்னும் எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்பீங்க? உண்மையை சொல்லுங்க. இந்திரா சொன்னதுக்கு அப்புறம் தான் குணா இறந்தது எனக்கு தெரியும். நான் பேக் எடுக்க தான் போனேன். நீங்க பேக் எடுக்க போலன்னு நான் சொல்லவே இல்லை. சரி, அதை விடுங்க. இந்திரா அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 7:30க்கு நீங்க குணா வீட்டுக்கு போயிருக்கீங்க. உள்ள கூட்டு போயா? நீங்க சொல்லுங்க, ஏன்? இல்ல, நான் போகல. இதை பாருங்க ஜனனி, நீங்க என்னென்ன பண்ணீங்க நீங்க எல்லாமே தெரியும். உங்க வாயால நீங்களே சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. ஓகே, அன்னைக்கு 12:45க்கு உங்கள் மொபைல் சிக்னல் குணா வீட்டு ஏரியாவை காமிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அடையார் ஏரியா, அதாவது உங்கள் வீடு இருக்கிற ஏரியா. ஆனால் 7லேருந்து 7:45 வரைக்கும்
உங்கள் மொபைல் சிக்னல் குணா வீட்டு ஏரியாவை தான் காமிச்சிருக்கு. Why is it so? சொல்லுங்க. குணா வீட்டுக்கு நீங்க ஆட்டோவில் போயிருக்கீங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா உங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஆட்டோவில் ஏறாம அந்த வழியா வந்த ஒரு ரன்னிங் ஆட்டோவில் ஏறி இருக்கீங்க. அந்த ஆட்டோ டிரைவர் பேரு ரகுபதி. மறுபடியும் ரொம்ப கிளவரா குணா வீட்டில் இறங்காம அது முன்னாடியே இறங்கியிருக்கீங்க. ஆனால் உங்கள் பேட் லக், அந்த ஆட்டோ டிரைவர் குணா வீட்டை தான் பாஸ் பண்ணி போயிருக்காரு. இந்த பொண்ணை வீட்டுக்கிட்ட இறங்காமல் எதுக்கு முன்னாடியே இறங்குச்சுன்னு அவனுக்கு அப்போவே டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் மர்டர் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனுக்கு போய் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துருக்கான். இப்போ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? குணா மிரட்டினதா இந்திரா உங்ககிட்ட சொல்லியிருக்கா. உங்களுக்கு கோபம் வந்திருக்கு. நீங்கள் போய் குணாவை வார்ன் பண்ணியிருக்கீங்க. அவன் கேட்கல. உங்களோட கோபம் இன்னும் அதிகமாக இருக்கு. அவனை கொன்னுட்டீங்க. அவனை கொன்னதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு போயிருக்கீங்க. இந்திரா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. நீங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்க. எங்கே இந்திராவோட பேக் இருந்தால் அவள் மாட்டிப்பாளேன்றதுக்காக மறுபடியும் குணா வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்க. இதுதான் நடந்திருக்கு, ரைட்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செலகுட்டி, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா? அட உள்ள வாடா செலகுட்டி, கமின். அட வான்னு சொல்றேன்ல. டேய், தங்கச்சி வராம நீ வந்திருக்க? இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு குணா எதிர்பார்க்கவே இல்லை. என்ன, உன் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டா போல? எதுக்கு தேவையில்லாம இந்திராவை மிரட்டிக்கிட்டு இருக்க? ஏன் இஷ்டம், நான் மிரட்டுவேன். இங்க பாரு, அவளை விட்டுரு. விடலன்னு சொன்னா என்னடி செய்வ? ஏற்கனவே உன்னால அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இனிமே அவளை டிஸ்டர்ப் பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? உன்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும்னு தெரியும்ல. படிப்புல இருந்து எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நீ உள்ள உட்கார வேண்டியதுதான். உன் லைஃபே காலி ஆயிடும். என்னடி மிரட்டுறியா? சும்மா மிரட்டல, செய்வேன். கையிடா. உன்னை விட்டா தானடி செய்வ? ஏய், சீ. கையை விடுறா. சரி, உன் கையை விட்டுடுறேன். இந்திரா ஒன்னும் பண்ணல. நான் அவகிட்ட கேட்டது ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான். ஒரே ஒரு நைட் ஏன் கூட இருந்துட்டு போக சொன்ன. இப்ப அவ இல்லைன்னா என்ன, நீ இருக்கல்ல. ஒரு நாள் வேணா இருந்துட்டு போயேன். நான் இனிமே இந்திராவை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்ப்பா. அவகிட்ட சொன்ன வீடியோவை உன்கிட்ட கொடுத்துட்றேன். அந்த ஏரியா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். என்ன சொல்ற, இருந்துட்டு போறியா? அதெல்லாம் தெரியும். டீலுக்கு ஓகேவா? நீ ரொம்ப விளையாடிக்கிட்டு இருக்க. உன்னை காலி பண்றதுக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் போதும். போன கொடுறா. போன கொடு. என்னடி ஓவரா துள்றிய? வான்னு சொல்றேன்ல. ஒரு கையெடு. டேய், கதவை தர.
குணா அப்படியா? வேண்டாம் குணா, கையேடா. பாரா குணா வேண்டாம். செல்லு குட்டி